நான் நல்லது தானே செய்ய பார்க்குறேன், ஆனால் என்னையே ஏற்றுக்கொள்ள மாட்றாங்க, என்னையே இவங்க மட்டம் தட்டுறாங்க, ஏன் என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் புலம்பிக் கொண்டிருக்கிற, கலங்கி கொண்டிருக்கிற ஒரு நபராங்க நீங்கள். உங்களுக்கு தாங்க இந்த நாளுடைய வார்த்தை. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 35வது வசனத்தில் பாருங்க, உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவர் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதளித்திருந்த இந்த மோசையை தானே தேவன் முச்சடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார் என்று ஒரு அருமையான வார்த்தைங்க. பாருங்க, மோசே என்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் ஒரு கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆனா அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, ஒரு காலத்துல ஆரம்பத்தில் அவனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அவனை ஒதுக்குனாங்க, மட்டம் தட்டினாங்க, துரத்தி விட்டாங்கன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மோசேக்கு வந்தது. ரொம்ப மனவேதனையான காரியம். ஆனா வார்த்தையை பாருங்களேன், அவங்க மறுதளிச்ச அந்த மோசேய, அதே மோசேய ஆண்டவர் தலைவனாக மீட்பனாக அவங்களுக்கு அனுப்பினார். இன்னைக்கு நீங்கள் கூட எந்த இடத்துல தள்ளப்பட்டிருக்கீங்க, உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்களா, ஒருவேளை உங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்களா, மட்டம் தட்டி வச்சிருக்காங்களா, உங்கள் வீட்டில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், பிஸ்னஸில், ஊழியத்தில், எந்த இடத்துல நீங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கவலைப்படாதீங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அதே இடத்துல அவர்கள் கண்கள் காணும்படியாகவே ஆண்டவர் உங்களுக்கு பதவி உயர்வுகளையும் மேன்மைகளையும் கத்தர் கொடுக்க போறாருங்க. ஆகவே சந்தோஷமா இருங்க. தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை உயர்த்துவார். God bless you.